இனிய வணக்கம். நாணுத்துற உரைத்தல் 114வது அதிகாரம் இல்லை 9வது குறள், 1139வது குறள். அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு என்று இந்த குறள் அமைந்திருக்கிறது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் காதல் யாருக்குமே, எங்கள் காதல் அப்படியே நல்ல மறைக்கப்பட்ட காதல், யாரும் அறியாத காதல், எங்களுக்குள் மட்டுமே அறிந்த காதல் என்ற மகிழ்ச்சியில் இருந்தேன். யாருக்கும் தெரியாது. நாங்கள் ரெண்டு பேரும், ஏன்னா காதலுக்குன்றது தமிழர்கள் பார்த்திங்கன்னா களவு என்று வைத்தார்கள். அகம்புறம் என்று பிரித்த தமிழினம் களவு கற்பு என்று பிரித்தது. அப்போ எங்களுக்குள்ள நாங்கள் ரகசியமாக வச்சுருந்தோம் அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டு இருந்தேன். ஆனால் பாருங்க, என் காமம் மருகின் மருகும் மருண்டு என்று எழுதுகிறார். இந்த மருகின் என்றால் தெருக்கள் தோறும், மருகும் என்றால் அலைந்து திரிகிறது, மன்றுபடும். இந்த மருண்டு என்ற சொல் மயங்கி என்ற பொருளை தருகிறது. அப்போ என் காதல் தெருக்களில் பலரால் பேசப்படுகிறது. மருண்டு என்றால் அவர்கள் பேசுவதே வேற, போதையில் பேசுகிறவங்க மயங்கி போய் அதையே பேசிட்டு இருக்காங்க காதலை. தெரியுமா, இன்னார் பொண்ணு இன்னார், ஆடாடாடா அவங்க ரெண்டு பேரும் காதலாம்பா, ஆஹா அப்படின்னு ஆளாள். இப்போ என்றைக்குமே அடுத்தவங்க கதையை பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் ஆடாடாடா. ஆனால் தமிழர்கள் காதலை முதித்தார்கள். காதலும் வீரமும் அவர்களுடைய இரு கண்கள் என்பது எல்லோரும் அறிந்தது இல்லையா? ஆனால் அது எப்போ அறியப்படணுமோ அப்போ அறியப்படணும். சில நேரங்களில் முன்னாலேயே தெரிஞ்சிச்சுன்னா அதனால் விளைவுகள், ஏன்னா நம்ம அதையும் பார்த்தோம். மடலை பிடிச்சிட்டு போகிறான் இல்லையா? அதான் அந்த நாணுத்துற உரைத்தல். அப்போது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு என்ற இந்த அருமையான குறள் எவ்வளவு அழகாக வள்ளுவர் கையாண்டு இதை தந்திருக்கிறார். எவ்வளோ நேரங்களில் அது தெரியாமல் பாதுகாக்கணும், ஆனால் தெரிந்தாலும் அதை எப்படி நேர்கொள்வது, இதெல்லாம் தான் வள்ளுவச்சு வடிப்புகளாக இங்கு அமைந்துள்ளன என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.